பக்கத்துல இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் தர போறோம். அதுக்கு 4 பேருக்கு தர போறோம். அந்த 4 பேர் யாருன்ட்டு அதிர்ஷ்டம் அழிந்து கரைச்ச வரைக்கும் பாருங்க. யூடியூப்ல இவங்களாம் என்னடா பெருசா சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சுத்தவங்களாண்டு என் ஃபேமிலில இருந்து எல்லாமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதே யூடியூப்ல 3000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். யாரால? என் மக்களாகிய உங்களால. அப்ப உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணும்ல, அதனாலதான் இன்னைக்கு 1 ரூபாய்க்கு பெட்ரோல் வைக்க போறேன். 1 ரூபாய்க்கு பெட்ரோல் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட காட்டிருந்தோமே யாருமே நம்பல. ஒரு வாழ்க்கைனா கண்டிப்பா ஒரு குறிக்கோள் இருக்கும். அதுல எத்தனை தடை வந்தாலும் சரி அதை எதிர்த்து நம்ம போராடிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்னோட குறிக்கோள் இந்த பெட்ரோல் எப்படி வச்சுக்கணும். அதனால ரோட்ல வரவங்க எல்லாருக்கிட்டையுமே 1 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டேன். ஏன் அந்தாண்ட போறவங்க கிட்ட கொடுங்க கேட்டேன். நான் கிட்டத்தட்ட ½ ஹவருக்கு மேல இந்த போர்டை பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன். ஆனா யாருமே வாங்கல. ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் எங்கடா விற்க போறோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா முயற்சி கைவிடாம திரும்பி ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். அப்பன்னு பார்த்து அந்த வேலை வந்த ஒரு அண்ணன் நிறுத்திட்டாரு. அண்ணன் கிட்ட போயிட்டு 1 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிங்க அப்படின்னு சொன்னா. ஆனா அண்ணன் நம்பவே. அதுக்கப்புறம் கையில சேஞ்ச் இல்லப்பா, ஜிபே பண்றப்பா அப்படின்னு சொன்னாரு. ஜிபே பண்ண உடனே போச்சு இந்த பெட்ரோல் எடுத்து நம்ம கையில அண்ணனுக்கு ஊத்தி விட்டு. ஃபுல் வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு.